சென்னை கோயம்பேடில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடலுக்கு நேற்று இரவில் நடிகரான விஜய் வாடிய முகத்துடன் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த கண்ணாடி பேழைக்கு நடிகர் விஜய் மாலை அணிவித்தார். அதன் பிறகு கண்ணாடி பேழையில் தலை வைத்து விஜயகாந்தின் முகத்தை பார்த்து கண் கலங்கினார். மேலும் அருகே நின்ற விஜயகாந்தின் மனைவியான பிரேமலதா மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய விஜய் அங்கிருந்து புறப்பட்டார். அப்போது திடீரென நின்ற விஜய் கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் முகத்தை பார்த்தபடி சுமார் 10 வினாடிகள் வரை அப்படியே நின்று கண் கலங்கினார். இது அங்கிருந்தவர்களையே கண்கலங்க வைத்தது. நடிகர் விஜய் இன்று தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறார். இருப்பினும் அவர் துவக்கத்தில் நடித்த படங்கள் சரியாக ஓடவில்லை. இதையடுத்து செந்தூர பாண்டி திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு அண்ணனாக விஜயகாந்த் நடித்தார். அந்த படம் வெற்றி பெற்றது. விஜயகாந்த் அப்போது உச்ச நட்சத்திரமாக இருந்தார். இதையடுத்து மகன் விஜயை திரைத்துறையில் நடிகராக வளர்க்க அவரது தந்தையும் இயக்குநருமான சந்திரசேகர் விஜயகாந்தை அந்த படத்தில் நடிக்க வைத்தார். இது பற்றி விஜயகாந்திடம் கூறியபோது விஜயகாந்தும் மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். இப்படி திரைத்துறையில் தான் உச்ச நட்சத்திரமாக வளர உதவிய நடிகர் விஜயகாந்துக்கு நேற்று விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட விஜய் கூட்ட நெரிசலில் கஷ்டப்பட்டார். அதில் எங்கிருந்தோ செருப்பு ஒன்று வந்து விஜயை தாக்குவது போல தற்போது ஒரு வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. அதேபோல கூட்டத்தில் இருந்த சிலரும் விஜயை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. சமூக ஊடகங்களில் இந்த வீடியோ பார்க்குற பலரும் ஏண்டா விஜய் மீது உங்களுக்கு இவ்வளவு மன்மோ, ஏண்டா இப்படி ஒரு எச்ச வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு மனுஷனை நிம்மதியாக இறுதி அஞ்சலி கூட செலுத்த விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கோபப்பட வச்சிருக்கு. நேற்று கடல் போல இருந்த கூட்டத்தை தான் கஷ்டப்பட்டு விஜய் தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தினார். விஜய் அஞ்சலி செலுத்த வந்தபோது தேவையில்லாமல் நிறைய பேர் அவருடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிறதும் அவர் கையை பிடிச்சி இழுக்கிறதும் அவரை தேவையில்லாமல் பல வழிகளில் துன்புறுத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் தான் தற்போது அது வீடியோவாக பதிவாகி சமூக ஊடகங்களில் வெளியாகி பார்ப்ப ஒவ்வொருத்தரையும் கோபப்பட வச்சிருக்கு. அஞ்சலி செலுத்த வந்த விஜய்க்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.